தோழர்களே, சோளம் அடிக்கிற வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வணக்கம் தோழர்களே. உடச்சி வச்சிருக்க சோளத்தை அடித்து வெளியே போகிறது தான் நமக்கு இன்றைக்கான வேலை. அதுக்காக அலுவலகத்துக்கு இன்றைக்கி லீவ் விட்டாச்சு. ஸோ காலையில் நம்மளும் வந்தாச்சு, ஆளுங்களும் வந்துட்டாங்க, சோளம் அடிக்கிற வண்டியும் வந்துருச்சு, டிப்பர் வந்துருச்சு. ஒரு வழியாக சோளத்தை அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் சோளம் அடிக்க, அடித்த சோளத்தை எடுத்து வந்து ரோட்டில் கட்டுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோழர்களே, சோளம் அடிக்கிற வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. அப்படி கடினமான வேலை ஒரு வழியாக நிறைவு பெற்றுச்சு. அதுக்கப்புறம் அதே ஆளுங்களோட வந்து கொட்டி வச்ச சோளத்தை பரப்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு. திருப்பியும் நல்லா கிண்டி காய வச்சுட்டு இருந்தோம். ஒரு பக்கம் நமக்கு தேவையான பாயிண்ட்டும் வந்துருச்சு. நேராக போய் வண்டியை கொண்டு வந்து சோளத்தை ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. வானிலை ஒரு மாதிரி மோசமாக இருக்க அண்ணன்களும் டக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை முடிய போகுது, ஆனால் தூறல் வருது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பார்க்கலாம். அப்படி மழையும் வராமல் இன்றைய வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம சோள அறுவடை நிறைவடைந்தது. வணக்கம் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.